எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 19 இல்லைங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 19 தானே, 19. சையது சாமுவேல் அண்ட் சுதாகர். சையத் சாமுவேல் அண்ட் சுதாகர் are partners in a firm sharing profit and losses equally as per the terms of partnership deed. Samuel is allowed a monthly salary of 2000 and Sudhakar is allowed commission of rupees 6000 per annum for their contributions to the business of the firm. You are required to pass the necessary journal entry. Assume that their capital are fluctuating. அவங்களுடைய கேபிட்டல் வந்து என்னவா இருக்குதுங்க? ஃப்ளக்சுவேட்டிங். ஃபிக்ஸடு கேபிட்டல் கிடையாது, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். அப்போ இது எப்படி லாஸ் போகலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சேலரி வந்து சாமுவேலுக்கு எவ்வளோங்க? 2000 ரூபா பெர் மந்த்னு சொல்லிக்கிறாங்களா? ஏன்னா மந்த்லி சேலரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மந்த்லி சேலரின்னு சொன்னால் அது பேர் என்னதாங்க? சொல்லுங்க. ஆமாம், மந்த்லி சேலரினா பெர் மந்த் தான் நீங்கள் போகணும். அதே போல் சுதாகருக்கு வந்து கமிஷன் சொல்லிடுறாங்க, பெர் மந்த்லாம் சொல்லலை, அதனால் பெர் ஆனம் சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல தப்பு செஞ்சுருவீங்க. அதனால் வந்து பெர் மந்த்து அல்லது மந்த்லி சேலரிலாம் நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப வாட்ச் பண்ணணும். இப்போ மந்த்லி சேலரி தான் சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று இடத்துல என்ன சொல்லிக்கிறாங்க? பெர் ஆனம் வேறு, மந்த்லி வேறு. மந்த்லிலாம் 12 மாதம் போகணும், வருஷத்துக்கு பிஏன்னு சொல்லுது, தட் இஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லையா? அப்போ இது எல்லாமே செலவு தானே யாருக்கு? இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு செலவு. செலவில் வர வைக்கலாமா, பற்று வைக்கலாமா? எஸ், all expenses are debit. So Samuel's salary account is debited. Why? Because all expenses and losses are debit. Why Samuel account is credited? Tell me, why Samuel capital account is credited? Because their capital account is increases, because it is due entry. I told you already, there is no cash transactions here. It is automatically capital account is increased. ஸோ கிரெடிட் இன்க்ரீஸ் ஆனாவே அது கிரெடிட் தானே இல்லையா? லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் அல்லது கேபிட்டல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனாவே அது கிரெடிட் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? சுதாஸ் கமிஷன் அக்கௌண்ட். சுதாஸ் கமிஷன் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஆமே கரெக்ட்? இப்போ சுதாஸ் கமிஷன்ஸ் அக்கௌண்ட், சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட் எட்டார் டு சுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் சார் இந்த இடத்துல கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சுன்னா த சேம் ஆன்சர். பிகாஸ் தேர் இஸ் நோ கேஷ் டிரான்சாக்ஷன், தட்ஸ் வை இட் இஸ் டியூ என்ட்ரி. இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் இன்க்ரீஸ். இப் இட் இஸ் கேஷ், இங்கே கேஷ் வந்து சுதாகரோட கேபிட்டல் என்ன செஞ்சிருக்காது? இன்க்ரீஸ் ஆகியிருக்க வாய்ப்புகள் இல்லை என்பது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். சரி, இதெல்லாம் வந்து வருஷ கடைசியில் எங்கே மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எங்கெங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. இல்லஸ்ட்ரேஷன் 20 பொறுத்த வரைக்கும் முரளி அண்ட் சேது ஆர் பார்ட்னர்ஸ் இன் த ஃபேம். முரளி இஸ் டு கெட் commission of 10% of net profit before charging any commissions. நல்லா புரிஞ்சுங்க, before charging any commissions. நல்லா புரியுங்க, திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரேன். முரளி அண்ட் சேது ஆர் பார்ட்னர்ஸ் இன் a firm. முரளி is to get commission of 10% of net profit. என்னங்க? அதாவது எவ்வளவு நெட் ப்ராஃபிட் கிடைக்குதோ அது எத்தனை கொடுத்தணும் அவருக்கு? 10% கொடுத்தணும். அந்த நெட் ப்ராஃபிட்ல என்ன இருக்கக்கூடாது? பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன்ஸ். அந்த நெட் ப்ராஃபிட்ல எது சேர்ந்துருக்க கூடாதுன்றாங்க? கமிஷன் சேர்ந்துருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சேது யூஸ் டு கெட் கமிஷன் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். என்னங்க? இவருக்கு வந்து என்ன அர்த்தம்னா, தன்னோட நெட் ப்ராஃபிட்ல எல்லா கமிஷனும் போக, கமிஷன்லாம் போக வர நெட் ப்ராஃபிட்ல அதுல 10%. ஆனா அவருக்கு கமிஷன் கொடுக்காததுக்கு முந்தி வரக்கூடிய ப்ராஃபிட்ல 10%. நல்லா பாருங்க, முன்னம் பின்னம். முன்ன வர ப்ராஃபிட்ல, அதாவது கமிஷன் சேராம இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் பிஃபோர், கமிஷன் சேர்ந்த ப்ராஃபிட் தான் என்னது? ஆஃப்டர். அதுதான் நீங்க எல்லாம் தமிழ்ல புரிஞ்சுக்கணும். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 31st March 2019. நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் ended 31st March 2019 before charging any commission was 1,10,000. Find the amount of commissions due to Murali and Sedu. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ அவனே சொல்லிட்டு ஆன்சர் ரொம்ப கிட்டத்தட்ட. கமிஷன் 10% இல்லைங்களா? ரெண்டு பேருக்குமே 10% தானே? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட் ப்ராஃபிட் 1,10,000 ரூபாய். 1,10,000த்துல 10% அப்படின்றது எப்படிங்க சார் போடலாம்? சொல்லுங்க. அங்கேயே போட்டுக்கிறானா? எஸ், இங்கே பாருங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். லிசன், எல்லாத்துக்கும் தெரியணும்ல எப்படி போடுறது. 1,10,000 into 10
பர்சன்டேஜ் சிம்பிள் அடிச்சாவே வில் கெட் அன் ஆன்சர்ஸ் 11,000. அப்போ இதுதான் வந்து யாருக்கு அப்படின்னா முரளிக்கு. யாருங்க? முரளி வந்து என்ன செய்யறாரு, 10% கமிஷன் எடுத்துக்கிறாரு. எதுக்கு முன்னால எந்த ஒரு கமிஷனும் கொடுக்காததுக்கு முந்தைய ஒரு 10%. பிஃபோர் கிவிங் எனி கமிஷன்ஸ் டு எனி பர்சன்ஸ் he will get a 10% on net profit of concern. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கமிஷன் முரளிக்கு எவ்வளோ வந்துருச்சு? 11,000. ஆனால் சேத்துக்கு என்ன கண்டிஷன்னா ஆஃப்டர் தான் சொல்றாங்க, ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன்ஸ். நீங்க கமிஷன்லாம் கொடுத்தது போக வரக்கூடிய நெட் ப்ராஃபிட்ல எத்தனை பர்சன்டேஜ்? அப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 1,10,000 கமிஷன் எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு? அப்போ போச்சுன்னா எவ்வளோதான் இருக்கும்? வெரி குட். எவ்வளோங்க? 99,000. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா 99,000 இன்டூ லிசன் இன்டூ 10% போட்டுட்டு இதுதாங்க சார் ஆன்சர்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ப கூடாது. நீங்க 99,000 இன்டூ 10% சார், சார் 9,000 தாங்க சார் ஆன்சர் அப்படின்னா ராங். என்னங்க? ஏன் சார் ராங்கு? ராங்கா போயிடும். என்னங்க? ராங்கா போயிடும். ஏன் தெரியல? அதுதான் ஆன்சரா? தெரியலன்றதான் ஆன்சர் நாம. சரி, இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது என்ன, திருப்பி மேலே வரேன் பாடத்துக்குள்ளார. ஏன் சார் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, கமிஷன் as percentage of net profit after charging such commission. என்னங்க? கமிஷன் as percentage of net profit before charging such commission தெரிஞ்சு போச்சு. அந்த கமிஷனே சேர்த்தாம போறது. ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் என்ன அர்த்தம்னா, ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன்னா சார் 1,00,000 எவ்வளவு இருந்துச்சு? 1,10,000 ரூபாய் இருந்துச்சுங்க சார். கமிஷன் எவ்வளவுங்க சார்? சொல்லுங்க. எவ்வளவு? 11,000 போக எவ்வளவுமா? அப்ப 99,000. இதுதான் என்னது? நெட் ப்ராஃபிட். ஆக்சுவலா இந்த நெட் ப்ராஃபிட் 99,000 மேல 10% போட்டா 9,000 தானே வரணும். இங்க என்னங்க சார் 90,000 போட்டு வைக்கிறீங்க? அப்போ ஒரு குழப்பம் இல்லை. அவன் சொல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். திருப்பி இந்த இடத்துல பாயிண்ட் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, இங்க மிஸ் பண்ணக்கூடாது. சேது is to get commission 10% of net profit. சொல்லுங்க. 10% on net profit after charging all commission. ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குது? அதுல 10%. அப்ப சார், அப்ப இதுதானே சார் கரெக்ட்? 1,10,000 நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு, எல்லா கமிஷனும் கழிச்சிட்டீங்க, அப்ப எவ்வளவு இருக்குது? அப்புறம் என்னங்க சார் நீங்க 90,000 போடுறீங்கன்னா திரும்ப இந்த ஒரு சின்ன தவறு செய்யறோம் நம்ம. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 99,000 என்பது என்ன என்றால் 110% சொல்றாங்க. என்னங்க? எப்படி புரியணும்ல? என்னங்க? அப்ப எல்லாத்துக்கும் குழப்பம், இப்படி சொல்றாரு சாரு அப்படின்னும் போது, எஸ், இந்த இடத்துல பாருங்க, இந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் போது நெட் ப்ராஃபிட் எது கழிஞ்சிருச்சு? கமிஷன் கழிஞ்சுது. அப்ப நெட் ப்ராஃபிட் கழியாம இருந்தா எவ்வளவு இருந்திருக்கும்? 100% இருந்திருக்கும். இது இந்த கமிஷன் சேர்ந்ததுனாலதான் என்ன ஆயிடுச்சு? நெட் ப்ராஃபிட் எனக்கு குறைஞ்சிருச்சு. ஆமாமா இல்லையா? இந்த கமிஷன் உள்ள வந்தனால தான் நெட் ப்ராஃபிட் 1,10,000 எவ்வளவு வந்துச்சு? 99,000 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? 1,10,000 இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? பிகாஸ் ஆஃப் கமிஷன். அப்ப என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு இருந்துச்சுன்னா இந்த கமிஷன்னால, என்னங்க, இந்த கமிஷன்னால தான் என்னுடைய ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு இல்லையா? அப்ப இந்த 99,000 என்பது 100 இல்ல, எத்தனை பர்சன்டேஜ்? 110%. எவ்வளவுங்க? 100 அல்ல. என்ன இருக்குது உள்ளார? கமிஷனும் சேர்ந்து இருக்குது. என்ன இருக்குது? அந்த நெட்வொர்க்ல என்ன இருக்குது? ஆஃப்டர் ஆச்சுன்னா என்ன சொல்லிச்சு இல்லை? நான் ஃபர்ஸ்ட் பிஃபோருக்கு எவ்வளவு இருந்துச்சு? 1,10,000. இப்ப ஆஃப்டர் அப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 99. பிஃபோர் அப்போ எவ்வளவு இருந்துச்சு? 100. இந்த 10% சேர்ந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? 110. அப்ப இந்த 99,000 என்பது 110. சொல்ல தெரியுங்களா? அகைன் ஐ டெல் யூ, 1,10,000 என்பது 100%. கமிஷன் எவ்வளவு? 10%. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 110.
இங்க என்ன இருந்துச்சு, இது கழிக்கிறோம், இந்த இடத்துல கழிக்கிறோம். இங்க கேன்சல் கழிக்கலாம் கூடாது, ஏன்னா சேர்ந்து இருந்துச்சு. அதாவது என்னுடைய ப்ராஃபிட் 1,10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சா டிகிரீஸ் ஆச்சா? கமிஷன் எடுத்த டிகிரீஸ் ஆகுது. ஆனா எதனால இந்த பர்சன்டேஜ் சேர்ந்ததுனாலதான் எனக்கு என்ன செஞ்சது, குறைஞ்சது. அப்ப சேர்ந்தா அங்க கூட்டணும், புரியுதுங்களா? அங்க ஏன் கூட்டணும்னு தெரிஞ்சுதா? அப்ப அப்ப 99,000 வகுத்தல் 110 இன்ட்டு 100 போட்டா உங்களுக்கு 90,000 கிடைச்சிடும். அதுலதான் 10% போடணும். என்னங்க, அதுல 10% போட்டா உங்களுக்கு 9,000 ரூபாய் கிடைக்கும். அப்படிதான் போட்டிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சிம்பிளா சொல்றேன், திருப்பி லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த மாதிரியே போட்டுடலாம். 99,000 வகுத்தல் 110 இன்ட்டு 10 ஆன்சர்ஸ் 9,000. அப்ப 9,000 என்பது சிம்பிளான ஆன்சர்ஸ். அது இவ்வளவு விளக்கம் தேவை அப்படின்னு கேட்டா எஸ். ஆஃப்டர் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கமிஷன் என்ன செய்யணும், பர்சன்டேஜோட 100க்கு கீழே 100 + 10%, 100 + 20% போட்டா 20% நீங்க போகணும். அது ரொம்ப முக்கியம். எதுக்காக நான் விளக்கிட்டேன், எதனாலனா இந்த ப்ராஃபிட்ல கமிஷன் இன்க்ளூட் ஆனதுனால என்னுடைய ப்ராஃபிட் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்போ குறைஞ்ச வேல்யூ 110% பிகாஸ் ஆஃப் தட் கமிஷன். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.